தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்னேரி, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பொன்னேரி எங்கே இருக்குன்னு சொல்லி. அந்த பொன்னேரிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஆணவ படுகொலை நடந்திருக்கு. அதாவது ஒரு அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, இவங்களுக்கு நடுவில் ஒரே ஒரு சிஸ்டர். அவங்க 27 வயசு அவங்களுக்கு. அவங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கிறாங்க. விஓஓ, அதாவது வில்லேஜ் அந்த ஆஃபீஸராக இருப்பாங்க இல்லையா, விஏஓ. இந்த நிலையில் அந்த பொண்ணை ஒரு குடும்பமாக சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணுது. தனக்கு பிடிச்ச நபரை திருமணம் செஞ்சுக்கணும்னு முடிவு பண்ணுது. இந்த முடிவை எதிர்த்து இந்த குடும்பம் இந்த முடிவை விட்டு பின்வாங்கி வராதனால இந்த காட்டு மிராண்டி குடும்பம் இந்த பெண்ணை வாயில விஷத்தை ஊற்றி, அதாவது இந்த விவசாயத்துக்கெல்லாம் இந்த பில்லெல்லாம் பார்த்தீங்களன்னா வரப்பில் இருக்கும் பெருசா, அதில் அந்த மருந்தை தெளிச்சாங்கன்னா அந்த பில்லு அப்படியே செத்து போகும், வராது அதுக்கப்புறமா. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கொடுமையான ஒரு பில்லு மருந்தை வாயில ஊற்றி சாவடிச்சிருக்காங்க. இது நடந்து 1 வீக் கூட ஆகல. இந்த விஷயத்தில் இருக்கிற அரசியல் மெயினா, இந்த விஷயத்தை ஏன் பரபரப்பா தமிழ்நாடு பேசல? அந்த குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம், இதனுடைய பின்னணியை பத்தி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். நிஜமாவே இந்த விஷயம், இந்த நியூஸ் என் காதில் வந்த உடனே எனக்கு இயக்குனர் மாரி செல்வராஜுடைய பரியேறும் பெருமாள் அந்த படத்தில் ஒரு சீன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஜாதி வெறியனுங்க அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருப்பானுங்கன்றதுக்காக 5-6 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பரியேறும் பெருமாளில் ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. அதை அப்படியே இதில் நடத்தியிருக்கிறானுங்க. அதாவது அந்த படத்தில் ஒரு அம்மா, ஒரு அண்ணன், ஒரு தங்கச்சி இருப்பாங்க. அந்த தங்கச்சி அதனுடைய பேக்ரவுண்டெல்லாம், அது பின்புலத்தெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஏதோ அந்த குடும்பத்துக்கு விரும்பத்தகாத ஒரு விஷயத்த, காதல் தான், வேற என்ன, அந்த காதலை பண்ணி தொலைச்சிருது. அதனால இவன் அண்ணனோ அப்பனோ, ஏதோ ஒரு அண்ணனோ அம்மாவோ 2 பேர் தான் காட்டுறாங்க. ஓங்கி அடிச்சாங்களோ என்ன விஷயமா தெரியல, அது மயக்கம் போட்டு கீழே படுத்திருக்கு வீட்டுக்குள்ள. அப்போ இவங்க வீட்டுக்கு வெளியில அழுகுறாங்க. அப்போ இந்த ஜாதி வெறியன், அதாவது காதலிச்சா எல்லாரையும் கொன்னுடுவான் அந்த தாத்தா, வயசான கேரக்டர் வில்லன். அவர் என்ன பண்ணுவாங்க, அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவர் வேகமாக வந்துட்டு இருப்பார். இந்த வீட்டில் இந்த அப்பா அம்மாவும் அண்ணனும் அடிச்சு சாகடிச்ச இந்த விஷயத்த ஒரு தற்கொலையா மாத்துறதுக்காக என்ன பிளான் பண்ணுவாங்கன்னு சொன்னா, அந்த வயசானவரை கூப்பிடுவாங்க இவங்க. அப்போ அந்த வயசான அந்த வில்லன் கேரக்டர், அந்த பரியேறும் பெருமாள் படத்துல வில்லன் கேரக்டர் சைக்கிளில் வருவார். ரொம்ப வேகமாக சீக்கிரமாக முடிக்கணும், ஏன்னா வெளியில் ஊருக்கெல்லாம் தெரியக்கூடாது. வேகமாக என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், என்ன நடந்ததுன்னு கேட்பாங்க. அது மியூசிக்லேயே அந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு கன்வே ஆகிட்டு இருக்கும். அப்போது அவங்க நடந்ததை சொல்லுவாங்க. அப்போது வேற யாரோ பையனை லவ் பண்ணியிருப்பான், மாட்டு சாதி அப்படின்றது மாதிரி கன்வே அவர் உடனே உள்ளே போவார். வீட்டுக்குள்ளே இருக்கிற உள்டாப்பலை போடுவார். அங்கே ஒரு பெரிய அண்டா இருக்கும். அந்த அண்டாக்குள்ளே இருக்கிற தண்ணியை அப்படியே வெளியே எடுத்து அந்த மேலே மூடி எடுத்து அப்படியே குடிப்பார். குடிச்சிட்டு அந்த பொண்ணை போயிட்டு அந்த மூக்கு கிட்ட கையை வச்சு பார்ப்பாரு. பார்த்தா மூச்சு சுவாசம் இருக்கும். சுவாசம் இருந்தால் எங்கே பொழைச்சி திருப்பி அந்த பொண்ணு தனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே அழுத்தி அந்த லெஃப்ட் ஹேண்ட்லேயே பிடிச்சி அழுத்தி சாவடிச்சிடுவார். சாவடிச்சுட்டு என்ன பண்ணுவாருன்னு சொன்னால், அங்கே ஒரு தூக்கு கயிறு இருக்கும், அதில் தூக்கு போட்டு மேலே பரங்கு மேலே ஏறி 4 ஓடை பிரிச்சுட்டு ஓட்டுக்கு வெளியே போயிட்டு அது எப்படி ஓடுந்ததோ அதே மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பக்கம் இவங்கள அழ சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவார். இவங்க உடனே ஐயோ எம்மான்னு கத்திக்கின்னு ஒவ்வொன்று அழுவாங்க. ஊர் ஜனங்கள்லாம் வந்துருவாங்க. தற்கொலை மாதிரி இதை முடிச்சிருவாங்க. இதே காட்சி தான் இங்கே நடந்திருக்கு.
அதாவது இந்த 27 வயசு மதிக்கத்தக்க இந்த அருணா அப்படின்ற அந்த பெண் வந்து விஏஓ படிக்கிறதுக்காக ட்ரைனிங்காக வெளியூர் போயிருக்காங்க. அங்கே ஒரு பையனை மீட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையன் அவனுக்கு வந்து பிடிச்சி போயிருக்கு. சிவபாரதி அந்த பையன் பேர். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோட லவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸு, அவங்களுடைய இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஒரு நல்ல லவ்வர்ஸாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையோடு இருந்து இந்த வீட்டில் வந்து இந்த பொண்ணு வீட்டில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நார்மலாக யாருன்னு விசாரிச்சிருப்பாங்க இல்லையா? விசாரிச்ச போது அவன் வந்து விஓஓ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. விஓஓன்னு சொன்னால் நல்ல அந்தஸ்தில் இருக்கிறான், ப்ராப்ளம் இல்லை அப்படின்றதுல லெவலில் ஓகேன்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் அடுத்த கட்டம் என்னடன்னா சாதி. அடுத்து அவங்க என்ன சாதி அப்படின்னு இந்த குடும்பம் ஃபுல்லாகவே டிஸ்கஷன் பண்ணுறப்போ அவன் வந்து வேற சாதி. அப்போ வேற சாதின்னு உடனே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்த பொண்ணுடைய ஆசை, இந்த பொண்ணுடைய கனவு, இந்த பொண்ணுடைய விருப்பம், இது எல்லாமே லெஃப்ட் ஹேண்டில் அப்படி தள்ளி விட்டு அவனை வேண்டாம், நான் சொல்கிற இடத்துல ஒரு பையன் இருக்கான், சொந்தக்கார பையன், அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா நம்ம சாதி கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா முட்டுக்கட்டை போட்டிருக்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கா அந்த குடும்பத்தில் கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, ஆனாலும் முடியல. ஒரு கட்டத்தில் அந்த பையன் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீட்டில் நபர்களை தொடர்பு கொண்டு ட்ரை பண்ணியிருக்கான், ஆனாலும் முடியல. இவங்க ஒரே புடியாக அவங்க ஸ்டாண்டில் இருந்திருக்காங்க. ஜாதி வெறி பிடிச்ச அந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒருத்தன் அவன் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறான், அண்ணன் அரவிந்த் அப்படின்னு சொல்லி, இந்த ஜாதி வெறியன். அதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து ஜோதி அவங்க பேர், அப்பா பேர் ரவி. இவங்க அப்பா அம்மா மீன் வியாபாரம் பண்ணுறாங்க. பொன்னேரி பக்கத்தில் அந்த ஏரியா இருக்கு இல்லையா, கடல் கிட்ட இருக்கிறதுனால இவங்க ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க அந்த பையனை விட்டுரு அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு பிடிவாதமாக இருக்கிறதுக்குலாம் இவங்க இந்த ஜாதி வெறியில் என்ன பண்ணுறாங்கன்னா பல டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணை. அதாவது பொண்ணை அடிச்சிருக்கிறாங்க. அந்த தம்பி வந்து அக்காவை அடிச்சிருக்கான். ஃபோனை எடுத்து பார்த்து, ஒருத்தனுடைய ஃபோனை தொடறதுக்கு என்ன உரிமை இருக்குது உனக்கு? 27 வயசு விவோ வேலை செய்கிற அந்த பொண்ணை வந்து எவ்வளோ அநாகரிகமான செயல் இது. செருப்ப கைட்டு அடிக்க வேணாம் அவனெல்லாம். சரி, அது ஒரு பக்கம். அவங்க அம்மா வந்து முடிய பிடிச்சி சவுத்துக்கெல்லாம் இடித்து சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவன், அதாவது அண்ணன் அரவிந்த் போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறான்னா அவன் வந்து அடுத்து அப்பா அம்மா சொல்லவே வேணாம். இவங்களே இந்த நியூ ஜென்ரேஷன் எப்படி இருக்கும்போது அப்பா எப்படி இருப்பார்? இப்போ இந்த குடும்பமே இந்த டார்ச்சர் பண்ணுறப்போ இந்த பொண்ணு வந்து ஒரு ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து வேலைக்கு ஆகாது, இதை முடிச்சிடணுன்ற குடும்பத்தோட முடிவு பண்ணிட்டாங்க. அப்போது விவசாயத்துக்கு வச்சுருந்த பில்லு மருந்து எடுத்து வாயில் ஊற்றி சாவடிக்கிறாங்க. அப்போது வீட்டிலே சிக்கான உடனே பொன்னேரி அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே முடியல அப்படின்ன உடனே ஸ்டான்லிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போது என்னன்னா என்ன ஒரு கதை விடுறாங்கன்னு சொன்னால், வீட்டில் வந்து வேலை சொன்னேன் செய்யல, அதனால் வந்து கோச்சிக்கின்னு விஷம் மருந்து குடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஓவை வேலை செய்கிற ஒரு பொண்ணை வீட்டில் வேலை சொல்லி செய்யல இப்படின்றதெல்லாம் ஏதாவது லாஜிக் இருக்கா? சரி, இவங்களுடைய யோசனையில் அந்த மாதிரி வந்து நாடகம் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுது, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் 2 நாள் அட்மிஷன் இருக்காங்க. 28, 29 நினைக்கிறேன் அட்மிஷன், கரெக்டாக டேட்லாம் தெரியல. அப்போது 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி 1ஆம் தேதி அதிகாலை ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்கன்ற நியூஸை வந்து சொல்லிடுறாங்க. இது வந்து நடந்து முடிஞ்சிடுச்சு. அதிகாலை ஜனவரி 1 அப்போ இவ்வளோ மோசமான கொடுமையான ஒரு ஃபேமிலியாலே ஒரு பொண்ணுக்கு, பெத்த பொண்ணுக்கு, அது கூட சின்ன பொண்ணு கிடையாதுங்க, 27 வயசு, அந்த பொண்ணுக்கு வாயில் விஷத்தை ஊற்றி சாவடிச்சிருக்காங்க. இது முடிஞ்சிருச்சு. இப்போதான் காதலன் வந்து என்ட்ரி. அதாவது இவங்க ரொம்ப பெருசாக வந்து ரொம்ப க்ளோஸாகவும், மனசளவில் க்ளோஸ், நான் சொல்கிறது வேற மாதிரி, அந்த மாதிரி க்ளோஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வேற மாதிரி இருந்திருந்தா அவன் வந்து அன்னைக்கே கட் பண்ணிட்டு இவ்வளோ பெரிய மோசமான குடும்பமாக இருக்கு, நம்ம எதுக்கு இந்த வம்பு அப்படின்னு சைலண்டாக போயிருப்பான். ஆனால் அவன் காதலிச்சான்றதுக்காக இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடந்திருக்கு காதலிக்கு அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்வியூ கொடுக்குறான். வந்து இவ்வளோ மோசமான குடும்பத்தை எதிர்த்து அவன் வந்து அந்த இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்பவே ஃபோன் பண்ணி வேற ஒரு ஃபோனில், ஏதோ ஒரு ஃபோனில் வந்து பேசியிருக்கு. பேசுகிறப்ப தான் வந்து சொல்லுது, அதாவது எனக்கு ஏதாவது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சுனாக்கா அது என்னால் தாங்க முடியாது. நீங்க வாழுங்கன்னு சொல்லிட்டு நான் நிம்மதியா சொல்றேன், இன்னைக்கே கூட நான் வீட்டுக்கு தேடி நான் வந்துடுவேன். ஆனா என்ன சொல்றது, எங்க போனாலுமே உங்க தேடி வெட்டுன்னு சொல்ல, நான் சாகிறதுக்கு இன்னைக்குமே நான் ஃபீல் பண்ணல.
ஆனா என்னால நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? அதுதான் என்னால யோசிக்கவும் முடியல. அது ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அதான் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அது சும்மா இல்லை, பிளாக்மெயில் பண்ணுறாங்க. மாறுவாங்க பார்க்கலாம். அண்ணா சரி அழுகாத. ஏற்கனவே நீ வேற நெஞ்சு வலிக்கிட்டு. ஆனால் அழுகாத அண்ணா. ஏற்கனவே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செஞ்சு மாட்டு இருக்காங்க. வந்து பயப்படாத. அது நீங்க எங்காவது போய் வாழ்ந்துங்க அப்படின்னு விட்டுட்டாலும் பரவாயில்ல, அவங்க தேடி வந்து கொலை பண்ணிருவாங்க, அந்த மாதிரி ஆளா இருக்காங்க, அதான் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு எதுவும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு இவன் சொல்றான், இந்த சிவபாரதின்னு அவரு சொல்றார். இப்போ இந்த 2 பேருடைய உரையாடல் இதெல்லாம் கேட்கும்போது மனசை வந்து உழுக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஒரு நல்ல லவர்ஸை வந்து சேர்த்து வச்சு அழகு பார்க்காம இந்த ஜாதி வெறி பிடிச்ச அந்த நாய்ங்க இந்த மாதிரி வேலையை பண்ணி இன்னைக்கு இல்லை அந்த பொண்ணு. அதாவது இந்த சிவபாரதியை உண்மையிலே நம்ம பாராட்டணும், அவருடைய நேர்மையை வந்து பாராட்டணும். உண்மையிலே அவருக்கு வந்து நான் தலை வணங்குறேன். வேற யாரா இருந்தாலும் சரி இந்த அளவுக்கு டேரை வந்து சொல்லியிருப்பாங்களா, இந்த மாதிரி வந்து பப்ளிக்கை வந்து இது பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து இந்த விஷயத்தில் இருக்கிற அரசியலுக்கு வரலாம். அதாவது இவ்வளோ ஒரு மோசமான விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனால் நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்க்கும்போது அந்த நாள் மட்டும் ஒரு 2 நிமிஷம் நியூஸு இல்லை 5 நிமிஷம் நியூஸு இந்த கிரைம்ஸ் அதில் மாதிரி தான் பேசி முடிச்சிட்டாங்க. இது வந்து ஈக்குவல் அந்த கவின் படுகொலைக்கு சமமானது தான். கவினுடைய தம்பி என்ன பண்ணுறான், கவினுடைய அந்த மச்சான், அதாவது அவன் அந்த பொண்ணுடைய தம்பி வந்து என்ன பண்ணுறான்னா அவனை நம்ப வச்சு கூட்டு போயிட்டு வெட்டுறான். அதே மாதிரி இந்த பொண்ணை வந்து தன்னுடைய விருப்பத்தை வந்து அக்செப்ட் பண்ணலன்னு ஒரு காரணத்துக்காக வாயில விஷத்தை ஊற்றி சாவடிக்கிறாங்க. இது எத்தனை மீடியா வந்து பேசியிருப்பாங்க, எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்து அந்த அந்த பெண்ணு செத்து போயிடுச்சு. ஆனால் இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்திருக்கு, இதை பற்றி வந்து அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை வாங்கி தரணும் அப்படின்னு யார் பேசியிருப்பாங்க? இப்போ திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடந்துச்சு. ஒரு பொண்ணு காலேஜுக்குள்ள ஒரு லவர்ஸோட இருக்கிறாங்க, அதை வந்து மிரட்டி ஒருத்தன் வந்து ரேப் பண்ணுறதுக்கு இது பண்ணுறான், அப்யூஸ் பண்ணுறான். அப்போ யார் அந்த சார் தமிழ்நாடு ஃபுல்லாகவே கத்திட்டு இருந்தீங்க. அப்போது இன்னைக்கு ஏன் அது பண்ணல? அப்போ இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சா இதில் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் வந்து அரசியல் கட்சிகள் இது வந்து பெருசாக எடுத்துக்கல? இது வந்து எனக்கு தான் இது பெருசாக தெரியுதான்னு எனக்கு புரியல. இவ்வளோ மோசமான விஷயம் நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் போய் சோஷியல் மீடியாவில் பாருங்க, பொன்னேரி அந்த சம்பவம் அப்படின்னு சொல்லி விஓஓ மரணம் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலைன்னு சொல்லிட்டு இது பண்ணானுங்க. இப்போ வந்து அரசியல் கட்சிகள் என்னக்கு நான் யோசிக்கிறது என்னன்னா, அவங்க வந்து ஒரு பெரும்பான்மையான சமூகமா இருப்பாங்க. அதாவது இந்த தமிழ் குடிகள், இந்த சீமா ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அச்ச பையன், இந்த தமிழ் குடிகள்னு சொல்லிட்டு தமிழ் குடி அரசியல் பேசிட்டு இருப்பான் பார்த்தியா, அது மாதிரி 2 குடியுமே தமிழ் குடியா இருக்கும். அப்போ 2 குடியும் என்ன கேஸ்ட் நோண்டுவாங்க இல்லையா, இவங்க என்ன கேஸ்ட் அவங்க என்ன கேஸ்ட்னு எடுக்கிறப்போ அப்போ இவங்களுக்கு எதிராக போயிட்டு நம்ம கட்சி நிற்க கூடாதுன்னு அமைதியா இருக்காங்க. 2மே தமிழ் குடிகள் தானே. அப்போ நீங்க இறங்கி பேசணும்ல. ஸ்டாலின் ஆட்சியில வந்து வேற ஒரு சின்ன விஷயம் நடந்தது, அதாவது கோவையில வந்து ஒரு பொண்ணு நைட்ல இருந்தாங்க, ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசினானுங்க இந்த பிஜேபி. ஏன் பேசல? அப்போ வர எலெக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எதிராக போய் நின்று போராட்டம் பண்ணா அந்த ஜாதிக்காரெல்லாம் ஓட்டு போட மாட்டான். கேவலம் அல்ல? ஒருத்தன் எந்த நாட்டிலாவது நடக்குமா இது? ஏதாவது வெளிநாட்டில் ஏதாவது யோசித்து பாருங்களேன். ஒருத்தன் ஒரு பொண்ணு 27 வயசு, அந்த பொண்ணு வந்து தான் துணையை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணுது. அந்த முடிவு வந்து நீ மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி வாயில விஷத்தை ஊற்றி சாவடிக்கிற கேவலமான விஷயம் எந்த நாட்டில் நடக்குமா? அதாவது நம்ம தோழர் அவர் வந்து இறந்துட்டாரு, வேலு பிரபாகரன், இயக்குனர் வேலு பிரபாகரன் தான் ஒரு இது சொல்லுவார், இறந்துட்டார் அவரு. இந்தியா என்பது காம்பவுண்டு போடாத ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலு. ஏன்னா எல்லாருமே பைத்தியம்னா சுத்திட்டு இருக்கானுங்க. எந்த ஒரு ஜாதியோட ஒரு பார்வை, ஜாதியோட பேச்சு, ஜாதியோட அனுசரிப்பு, ஜாதியோட பாசம் எல்லாமே இந்த ஜாதியில் தான் இருக்கு. மனுஷன் அப்படின்ற ஒரு அரவணைப்போட எதுவுமே கிடையாது இங்க. அவனுடைய செயலுக்கு ஏற்ற மதிப்பே கிடையாது. எல்லாம் சாதி ரீதியாக தானுங்கிறது. நீங்க எடுத்துங்க, அந்த பொண்ணு என்னதான் பாவம் பண்ணுச்சு? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் வந்து கல்யாணத்துக்கு நீங்க விருப்பப்பட்ட, நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச துணையை நீங்க தேர்ந்தெடுக்கிற உரிமை சட்டத்திலே கொடுத்துருக்கு. அப்ப நீங்க யாரு? வந்துருவானுங்க இந்த மோகன்ஜி, இந்த சுப்பையா,
இவனுங்கெல்லாம் இருக்கிறானுங்களே ஜாதி வெறி பிடிச்சி, இவனுங்கெல்லாம் எந்த ஒரு வார்த்தை கூட பேசலுங்க இதை பற்றி. அட்லீஸ்ட் எந்த கம்யூனிட்டியாவது இது வந்து பட்டியலின இதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஒரு ஒடுக்கப்பட்ட பொண்ணாக இருந்திருந்தா கட்டாயம் அங்கே ஒரு போராட்டம் நடந்திருக்கும். ஏன் நம்ம வந்து போய் நடத்தி இருக்கணும், இங்கே விசிக்காவும் நடத்தி இருக்கணும். அப்போது மேல் இடத்துல அழுத்தமா என்னன்னு தெரியல, இதெல்லாம் போராட்டம் நடத்தாதீங்க. ஏன்னா அவங்க கம்யூனிட்டி யாருன்னு தெரிஞ்சிடும். இவங்க 2 பேருடைய கம்யூனிட்டி தெரிஞ்சேன்னா என்ன ஆகும்னு சொன்னால் பெரும்பான்மை ஓட்டு வந்து கிடைக்காது. இப்போ யார் போய் எதிராக நிற்கிறாங்களோ, இப்போ அவன் போலீஸாக இருக்கான், அண்ணன் அப்பா அம்மா இருக்கிறாங்க, இப்போ போயிட்டு இதுவரை ஜாதி வெறியை நம்ம வெளிப்படுத்தி கண்ணாடி மாதிரி அவங்களை வெளிச்சம் போட்டு காட்டினா என்ன ஆகும், அந்த சமூகத்து வந்து எதிராகும். இதுதான் ஜாதி பண்ணுற வேலை. அப்போது வேலு பிரபாகரன் சொல்கிறது, இது வந்து காம்பவுண்டு போடாத ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல். இங்கே எல்லாமே ஜாதியோட தான் அளவுகோல் தான் இங்கே. ஆக்சுவலி நீங்கள் அந்த வீடியோவையும் அவங்களுடைய குரலையும் அவங்களுடைய ஃபோட்டோ கேட்டால் அவங்களுடைய கேரக்டர் என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அப்போது ஒரு நெருடல், குடும்பத்துக்கு ஒரு நெருடல் தடாத ஒரு பொண்ணாக தான் அவங்க வந்து இருந்திருக்கிறாங்க. அப்படியேப்பட்ட பொண்ணே இவனுங்க சாவடிக்கிறானுங்கன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கள். அப்போது இவனுங்களுக்கு வந்து அந்த போலீஸ் வேலை செய்கிறவனை அவனை டிஸ்மிஸ் பண்ணணும். இன்னைக்கு பண்ணலனாலும் பரவாயில்ல, எலெக்ஷன் முடிஞ்சிட்டாவது திமுக ஆட்சியில் அவனுக்கு சட்டப்படியாக நடவடிக்கை எடுத்து அவனை தூக்கி போடணும் வெளியில். அவன் குடும்பத்துக்கு வந்து தக்க தண்டனை. இந்த நேரத்தில் தான் வந்து தந்தை பெரியாரை வந்து நினைவுக்கு ஒரு பெரியார் இந்த நேரத்தில் இருந்திருந்தா, இல்லை அண்ணல் அம்பேத்கர் இருந்திருந்தா கட்டாயம் இந்த குரல் கொடுத்துருப்பாங்க. அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப தூரமாக இருந்திருப்பாரு, கிட்ட இருக்கிற பெரியார் சும்மா விட்டுருப்பாரா, போட்டு வெளுவெளுன்னு வெளுத்திருப்பார். என்னடா இது நடந்திருக்கு, காட்டு மிராண்டி தானே இருந்துச்சு. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு சில தமிழ் தேசியம் பேசுகிற இந்த எச்சக்கால பசங்க, இந்த சீமான் தம்பிகள் எவனாவது ஒருத்தன் வீடியோ போட்டிருப்பானா, இந்த சாட்டை இருக்கான், அதுக்கப்புறமா வந்து பொக்கிஷம் இருக்கான், அப்புறமா நிறைய பேர் இருக்கு அந்த பாரிசாலை, இவனுங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ மோசமாக நடந்திருக்கு, தமிழ் குடிகள் 2 குடிகள் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கேன்னு எவனாவது பேசியிருப்பானுங்களா? எவனும் பேச மாட்டானுங்க. அவனுக்கு எது தேவையோ அதை பற்றி பேசிட்டு இருப்பானுங்க. இன்றைக்கி 2 வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ட்ரெய்லர் விட்டாங்க, விஜய் படம் ட்ரெய்லரு, சிவகார்த்தியின் ட்ரெய்லர் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பேசுனதுனால மட்டும் அது இதாகிடு போதான்னா இருக்காது. நம்மளுடைய எதிர்ப்பை வந்து தெரிவிக்கும் போது தான் அதனுடைய வீரியம் வந்து குறையும் கட்டாயமாக. என்ன சொல்கிறது, அதாவது வீடியோவை முடிக்கலாம், ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி அந்த பொண்ணுடைய மரணம் வந்து மிக மோசமானது, மிக கொடுமையானது. இன்றைக்கி அந்த பொண்ணு இல்லை, 27 வயசு மதியத்தக்க அருணா. அவங்க வந்து அவங்களுடைய கனவுகள், அவங்களுடைய கற்பனைகள், அவங்க எப்படியெல்லாம் இது பண்ணாங்க, நீங்கள் ஆடியோ கேட்டால் அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து குழி தோண்டி புடைச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஆதரவை யாராவது இருந்திருந்தா, ஒரு வேளை அவங்க தங்கச்சியோ இல்லை அக்காவோ இருந்திருந்தா, இந்த குடும்பத்தை எதிர்த்து பேசியிருந்தா, ஒருவேளை சோஷியல் மீடியாவில் சரி பொது வெளியிலையும் சரி வெளிச்சத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் வெளிச்சத்துக்கே வரல. நீங்கள் தேடி பாருங்கள், எதுவுமே கிடைச்சிருக்காது. என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியல. இவ்வளோ மோசமான விஷயமெல்லாம் நடக்குது. இந்த சாதி வெறியன்களுக்கு தக்க தண்டனை, நல்ல தண்டனை கிடைக்கணும். மறுபடியும் அந்த நியூஸ் வந்து லைம் லைட்டுக்கு எடுத்து அவங்கள வந்து தண்டிக்கிற விஷயம் வந்து நான் மறுபடியும் ஒரு வீடியோ போடணும். தக்க தண்டனை தான் கிடைச்சி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். இனி ஜாதி வெறியர்களுக்கு இது ஒரு செருப்படி அப்படின்ற மாதிரி நான் ஒரு வீடியோ போடணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆத்மா புண்ணியம் இதெல்லாம் மேலே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்காமல் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஜாதி வெறி பிடிச்ச இயக்குனர்கள், ஜாதி வெறி ஜாதியினால் ஆதாயம் பண்ணுற இந்த சில கட்சிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு என்னுடைய கருத்துக்களில் ஏதாவது முரண்பாடு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.